கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாளிலே கூட ஒரு முக்கியமான ஜெபத்தை குறித்து உங்களோடு கூட தியானிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். உடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து உடைய கரங்களிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனம். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாய் இந்த வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இந்த ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்கும் முன்பதாக நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்கள் மனம் இறங்கி எங்கள் வாழ்க்கையிலே உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்டு நாம் வேத தியானத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுங்க. இந்த தியானத்தை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான தியானமாக எங்களுக்கு மாற்றி கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி, அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கெஞ்சி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் செய்ய அருள் தாரும் தேவா, ஜெபம் செய்ய அருள் தாரும் தேவா, ஜெபமே ஜெயம் என் ஜெய ஜீவியம், ஜெபமே ஜெயம் என் ஜெய ஜீவியம், ஜெபம் செய்ய அருள் தாரும் தேவா, அவமானம் யாவையும் சகித்து சிந்தையை ஊற்றி ஜெபித்த அந்நாள் போல், அவமானம் யாவையும் சகித்து சிந்தையை ஊற்றி ஜெபித்த அந்நாள் போல், தந்தையே நானும் உருகி ஜெபிக்க சிந்தை தெளிந்திட அருள் தாரும் தேவா, ஜெபம் செய்ய அருள் தாரும் தேவா, ஜெபம் செய்ய அருள் தாரும் தேவா, பலவீனம் பாடுகள் பயங்களின் ஊடே கலங்காமல் கருத்துடன் ஜெபித்த எலியா போல், பலவீனம் பாடுகள் பயங்களின் ஊடே கலங்காமல் கருத்துடன் ஜெபித்த எலியா போல், சலனங்கள் இல்லாமல் நானும் ஜெபிக்க பலமுள்ள ஆவியின் அருள் தாரும் தேவா, ஜெபம் செய்ய அருள் தாரும் தேவா, ஜெபம் செய்ய அருள் தாரும் தேவா. தூக்கத்தால் சீஷர்கள் சோர்ந்திட்ட நேரம் ஊக்கமாய் ஜெபம் செய்த என் இயேசு போல, ஊக்கமாய் சீஷர்கள் சோர்ந்திட்ட நேரம் ஊக்கமாய் ஜெபம் செய்த என் இயேசு போல, கங்கியாகுலம் சஞ்சலம் சூழ்ந்தாலும் தப்பாமல் எப்போதும் சோத்திரம் செலுத்தி ஜெபம் செய்ய அருள் தாரும் தேவா, ஜெபமே ஜெயம் என் ஜெய ஜீவியம், ஜெபமே ஜெயம் என் ஜெய ஜீவியம், ஜெபம் செய்ய அருள் தாரும் தேவா, ஜெபம் செய்ய அருள் தாரும்
ஜெபிப்பதனால் மாத்திரமே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக உம்மை நோக்கி பார்த்து இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையையும் இந்த ஜெப தியானத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. எங்கள் வாழ்க்கையில் என் வெற்றியை கட்டளையிட வேண்டுமாய் உம்மை நோக்கி பார்த்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரின் தாமை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை திரும்பவும் ஒரு முறை நாம் வாசிப்போம். தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு முறை ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரியிலே ரிசப்ஷனிலே நான் நின்று கொண்டிருந்த போது ஒரு தகப்பன் வேகமாக ஓடி வந்து அங்கு நின்று வந்து கொண்டிருந்த ஒரு டாக்டரை பார்த்து அவருடைய கால்களிலே விழுந்து கண்ணீர் விட்டு சத்தமிட்டு கெஞ்சி அந்த டாக்டரை பார்த்து, ஐயா, எப்படியாவது என்னுடைய குழந்தையை காப்பாற்றுங்கள் ஐயா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எப்படியாவது என்னுடைய குழந்தையை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அந்த டாக்டருடைய கால்களை பிடித்துக் கொண்டு அழுது கெஞ்சி அந்த டாக்டரிடத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டிருந்ததை பார்த்தேன். என்னுடைய கண்களிலும் கண்ணீர் வந்தது. தன்னுடைய மகனுக்காக கெஞ்சி அந்த தகப்பன் அந்த டாக்டர் இடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தார். ஏன் இந்த சம்பவத்தை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் என்று சொன்னால், நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது, நம்மளுடைய சக்திக்கு மீறின சில காரியங்கள் நடக்கும் போது, இனி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைமை வரும்போது நாம் கலங்கி விடுகிறோம். வேதவசனம் சொல்கிறது, அப்படிப்பட்ட சமயங்களிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கெஞ்சி ஜெபியுங்கள். என்று சொன்னால், மனிதர்களை நோக்கி நாம் கெஞ்சும் போது பல சமயங்களிலே மனிதர்களால் நாம் எந்த காரியத்தை குறித்து அவரிடத்தில் கெஞ்சி கேட்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கெஞ்சி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கெஞ்சுதலின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், கெஞ்சி ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு அவர் மனம் இறங்குகிற தேவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலே கெஞ்சி ஜெபித்த 3 தேவ மனுஷனுடைய ஜெபத்தை மாத்திரம் உங்கள் முன்பாக முன்னிறுத்தி விட்டு நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய விண்ணப்பங்களுக்காகவும் நாம் கெஞ்சி ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்திலே யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுங்களேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியாக என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும் படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லி அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்து கெஞ்சி பிரார்த்திக்கிற ஒரு ஜெபம். ஏன் ஆண்டவரிடத்திலே மோசே கெஞ்சி ஜெபிக்கிறான் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை எடுத்து நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் மிகவும் நேசித்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை கோபமூட்டினார். ஆண்டவரை கோபமூட்டுகிறார். தன்னுடைய பொன் ஆபரணங்களினாலே அவர்கள் அவை எல்லாவற்றையும் ஆளுநரிடத்திலே கலற்றி கொடுத்து ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை தெய்வம் என்று சொல்லி அவர்கள் ஆராதிக்க ஆரம்பிக்கிறார். இதை பார்த்து ஆண்டவருக்கு மிகுந்த கோபம் வருகிறது. மிகுந்த கோபம் வந்து மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கருத்துள்ள ஜனங்கள், எவ்வளவோ நன்மைகளை இவர்களுக்கு நான் செய்த போதிலும், இவர்கள் மீது இவ்வளவு அன்பு வைத்திருந்த போதிலும் இவர்கள் எனக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிறார்களே என்று சொல்லி மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லிவிட்டு, என்னுடைய கோபம் இவர்கள் மேல் மூடவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு என்று சொல்லி மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது மோசேக்கு பெரிய அதிர்ச்சியாகி போய்விட்டது.
எந்த ஆண்டவர் சொன்னதினால் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு செல்கிறானோ அதே இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அழிக்கிற அளவுக்கு கோபம் வந்ததை பார்த்தபோது மோசேக்கு மிகுந்த அதிர்ச்சியாய் போய்விட்டது. உடனே இஸ்ரவேல் மக்களுக்காக மோசே ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசி, ஆண்டவரை நீர் நேசித்த மக்கள் அல்லவா, நீர் அவளை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினீர் அல்லவா, நீர் அவளை பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பினீர் அல்லவா, அவர்களை நான் அழைத்துக் கொண்டு போகிறேன், அவர்கள் செய்த தவறுகளை மன்னிச்சிருங்கப்பா, அவர்களை கோபமூட்டின காரியங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க, அவர்கள் விடுதலையை கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் சாதாரணமாக சொல்லவில்லை, கெஞ்சி பிரார்த்திக்க ஆரம்பித்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியும் போது ஆண்டவருடைய கோபத்தை மாற்றுவதற்காக மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்து கெஞ்சி ஜெபிக்க ஆரம்பித்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவனுடைய கெஞ்சுதலின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இவ்வளவு தூரம் இஸ்ரவேல் மக்கள் மீது அன்பு வைத்து என்னுடைய மகன் கெஞ்சி ஜெபிக்கிறானே என்று சொல்லி அந்த ஜெபத்தை ஆண்டவர் பார்த்து மோசேயை பார்த்து என்ன சொல்கிறார், தம் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பல சமயங்களிலே நாம் ஆண்டவரை கோபம் ஊட்டும் போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது நம்மீது கூட ஆண்டவருக்கு கோபம் வருவது இயற்கைதான். பல சமயங்களிலே நான் இவ்வளவோ நன்மைகளை இந்த மகனுக்கு செய்தும், இந்த மக்களுக்கு நான் செய்தும், இவர்களை கோபமூட்டுகிற காரியங்களையே செய்கிறார்களே என்று சொல்லி பல சமயங்களில் ஆண்டவருக்கு நம் மீது பயங்கர கோபம் வருகிறது. ஆனால் ஆண்டவரை நோக்கி நீங்கள் மோசேயை போல கெஞ்சி ஜெபிக்கும் போது ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினால் மனம் இறங்கி நம் மீது பரிதாபம் கொள்கிறார். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நம் ஆண்டவரை பல விதங்களிலே துக்கப்படுத்தி இருக்கலாம், கோபமூட்டி இருக்கலாம், அதனால் நாம் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா, உங்களுக்கு விரோதமாய் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க. நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவரை விட்டு தூரமாய் போன பிள்ளைகளுக்காக நாம் தான் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போன விசுவாசிகளுக்காக நாம் தான் ஆண்டவருடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். நீங்கள் அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட்டால் ஆண்டவருடைய கெஞ்சுதலின் ஜெபத்தை பார்த்து உங்கள் மீது அவர்களுக்கு செய்ய இருந்த தீங்கை செய்யாமல் பரிதாபம் கொண்டு ஆண்டவர் மனம் இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பாரா. கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவ்வளவு பதில் கிடைக்கும், அவ்வளவு தூரம் நன்மை கிடைக்கும். ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்த்து மோசேயை போல கெஞ்சி ஜெபிப்பதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வேதத்திலே இன்னும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் வேதத்தை எடுத்து வாசியுங்கள். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரத்தை எடுங்கள். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த 33ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லி ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த ராஜாவுக்கு இப்படி கெஞ்சி ஜெபிக்கிற நிலைமை வந்தது என்று சொல்லி நீங்கள் பார்த்தால், இந்த 33ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மனாசே இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு ராஜா ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்த போது அந்த ராஜாவுக்கு பாடுகள் வருகிறது. ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த போது அவனுக்கு பிரச்சனைகள் வருகிறது. அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தது தெரியுமா? வேதவசனம் சொல்லுகிறது 11ஆம் வசனத்திலே, ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியினால் அவனை கட்டி
பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்த போது ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக சேனாதிபதிகளை வர பண்ணினார். சேனாதிபதிகள் வந்து அவன் கைகளை கட்டி பெண்கள் சங்கிலினால் கட்டி அவனை ஒரு கைதியாக இழுத்து கொண்டு போகிற நிலைமை மனாசேக்கு வந்தபோது மனாசே மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் நெருக்கப்பட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. இதற்கு முன்பாக 10ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் மனாசையோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆச்சரியமானவர்களே, இந்த அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, இந்த வேத புஸ்தகங்கள் மூலமாக அநேகருடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை குத்துகிற வண்ணமாய் வந்து கொண்டிருக்கின்றன, உங்களை எச்சரிக்கிற வண்ணமாய் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் அதை கவனித்து பார்ப்பதில்லை, அதை குறித்து தியானித்து பார்ப்பதில்லை, அந்த வார்த்தைகளை குறித்து நம்ம கவலைப்படுவதும் இல்லை. நாம் நம்முடைய சொந்த இஷ்டத்துக்கு ஆண்டவருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்களை செய்யும் போது ஆண்டவருடைய கோபம் நம் மேல் வருகிறது. ஆண்டவருடைய கோபம் நம் மேல் வருகிறது. நமக்கு எதிரான அநேக காரியங்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிற போதுதான் ஏன் நன்றாய் போய்கொண்டது நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு பாடுகள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மனாசே சங்கிலியினால் கட்டப்பட்டு நெருக்கப்படும் போது யோசித்து பார்த்திருப்பார். ஆண்டவருக்கு விரோதமாய் பொல்லாப்பான காரியங்களை செய்தேன், ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னை தேடி வந்த போது நான் அதை கவனிக்காமல் போய்விட்டேனே என்று சொல்லி அவன் வருத்தப்பட்டு அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை அவன் தாழ்த்தினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறான். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவராக இருந்தபடியினால் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறார். அவருடைய கெஞ்சுதலுக்கு இறங்கினார். ஆம் பிரியமானவர்களே, பல சமயங்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணிவிட்டு அவருக்கு விரோதமாய் பொல்லாப்பான காரியங்களை செய்யும் போது ஆண்டவருக்கு நம் மீது கோபம் வருவது உண்மைதான். அந்த கோபத்தினாலே நமக்கு பல காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்புவதும் உண்மைதான். ஆனால் உனக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் வாய்க்காமல் போக வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து கெஞ்சி ஜெபிக்க ஆரம்பிங்க, கெஞ்சி பிரார்த்திக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஆண்டவரிடத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறதை பார்த்து ஆண்டவர் மனாசேக்கு இறங்கி திரும்ப அவனுக்கு ராஜ்ய பாரத்தை கொடுத்தது போல நீங்கள் இழந்து போய் கிடக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கெஞ்சி ஜெபிப்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அவரை நோக்கி நாம் கெஞ்சுவதை பார்த்து வேடிக்கை பார்த்து விட்டு போகிற ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. நம்முடைய கெஞ்சுதலின் ஜெபத்துக்கு ஒரு பதில் கொடுக்கிற ஆண்டவர். மனாசேயருடைய கெஞ்சுதலின் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். மூன்றாவது ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். தானியேல் 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே, மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது, இந்த தீங்கெல்லாம் எங்கள் மீது வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. சொல்வது யார் தெரியுமா? காலை மதியம் மாலை என்று சொல்லி 3 வேளையும் ஜெபித்துக் கொண்டிருந்த தானியேல் சொல்லுகிறார். பல சமயங்களிலே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு நாங்கள் மறந்துவிட்டோம், உம்முடைய சமூகத்தை தேடுவதற்கு நாங்கள் மறந்துவிட்டோம். பல சமயங்களிலே உம்மை குறித்து நாங்கள் தியானித்து பார்க்காமல், உம்மை சார்ந்து கொள்ளாமல் நாங்கள் தூரமாய் போய்விட்டோம். உம்மிடத்திலே பாவங்களை குறித்து நாங்கள் கெஞ்சி அறிக்கையிடவில்லை. ஆனால் இப்பொழுதோ உம்மை நோக்கி கெஞ்சி ஜெபிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி தானியேல் ஆண்டவரை நோக்கி பார்த்து
கெஞ்சி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதே 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி தானியேல் ஆண்டவருக்கு முன்பாக கெஞ்சி ஜெபித்த ஜெபத்தை நினைவூட்டுகிறார். பிரியமானவர்களே, பல சமயங்களில் ஆண்டவர்களுடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி செல்லும் போது, பிசாசு காட்டுகிற வழியிலே நாம் செல்லும் போது, பிரச்சனைகள் வரும்போது உடனடியாய் நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். ஆண்டவருக்கு முன்பாக பாவ அறிக்கையிட்டு என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவருக்கு முன்பாக நாம் கெஞ்சி நிற்க வேண்டும். நாம் கெஞ்சி ஜெபிக்கும் போது தானியேல் கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கெஞ்சி பிரார்த்தித்த போது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். தானியேலுடைய காரியங்களை வெற்றியாக மாற்றி கொடுத்தார். 3 பேரை உங்களுக்கு முன்பாக நான் இந்த நாளிலே நினைவூட்டி இருக்கிறேன். மோசே ஆண்டவருக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களுக்காக கெஞ்சி ஜெபித்தார். மோசேயுடைய கெஞ்சுதலுக்கு ஆண்டவர் இறங்கினார். மனாசே ஆண்டவருக்கு விரோதமாய் பொல்லாப்பான காரியங்களை செய்த போது நெருக்கங்களுக்குள் சிக்கிக் கொண்டான். ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபித்தார். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து இழந்து போன ராஜ்யத்தை திரும்ப கொடுத்தார். 3வது தானியேல் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனோம் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கெஞ்சி ஜெபித்தான். தானியேலுடைய காரியங்களை ஆண்டவர் ஜெயமாக்கி கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வேத வசனம் உங்களை பார்த்து இதுதான் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கெஞ்சி ஜெபியுங்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்து கெஞ்சி ஜெபியுங்கள். எத்தனையோ விஷயங்களுக்காக, நம்முடைய காரியங்களை சாதிப்பதற்காக மருத்துவர்கள் முன்பாக, உயர் அதிகாரிகள் முன்பாக, மற்ற பெரிய மனிதர்கள் முன்பாக நம்ம எவ்வளவோ காரியங்களை போய் கெஞ்சி கேட்டிருக்கிறோம். இந்த காரியத்தை எங்களுக்கு செய்து கொடுங்க என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த காரியங்கள் நடக்காத போது நம்ம எவ்வளவு கலங்கி போயிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. எங்கள் மனிதர்களை அல்ல, ஆண்டவரை நோக்கி பார்த்து கெஞ்சி ஜெபியுங்கள். மோசே ஜெபித்தது போல, மனாசே ஜெபித்தது போல, தானியேல் ஜெபித்தது போல கெஞ்சி ஜெபியுங்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். தாவீது துணிகரமான பாவத்தை செய்த போது 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு முன்பாக போய் தன் பாவங்களை அறிக்கையிட்டு கெஞ்சுகிறார். தாவீதுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார். குழந்தை இல்லாமல் அண்ணால் கண்ணீர் விட்டு அழுத போது ஆண்டவருக்கு முன்பாக போய் கெஞ்சி ஜெபித்தார். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க என்று சொல்லி கேட்டார். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கும் போது மனம் இறங்குகிற தேவன், இரக்கமுள்ள தேவன். இன்றைக்கு அவருக்கு முன்பாக முழுமையாய் தாழ்த்தி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய பாவங்களை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு ஜெபிப்போம். ஆண்டவருடைய கெஞ்சுதலின் ஜெபத்துக்கு மனம் இறங்கி உங்களுக்கு பதில் கொடுப்பார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்கள், அவர் உங்களுக்கு இறங்குவார் என்கிற வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, அப்பா, அப்படி ஜெபித்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்ததையும் நாங்கள் வாசிக்கிறோம். மோசேவை நோக்கி கெஞ்சி ஜெபித்தார். மோசேக்கு நீங்க மனம் இறங்கினீங்க. அப்பா, மனாசேவை நோக்கி கெஞ்சி ஜெபித்தார். மனாசேவுக்கு இழந்த ராஜ்யபாரத்தை திரும்ப கொடுத்தீங்க. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அதே போல நாங்களும் முன்பாக வந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம். அப்பா, தானியேல் கெஞ்சி ஜெபித்தது போல எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். அப்பா, உண்மை இல்லாமல் இந்த உலகத்தில் எங்களுக்கு உதவி செய்ய வேறு ஒருவராலும் கூடாது ஆண்டவரே, வேறு ஒருவராலும் கூடாது. மனிதர்களால் மறுக்கப்பட்ட காரியங்களை, மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை ஒருவரால் தான் செய்ய முடியும். ஆகவே முன்பாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வீராக. கர்த்தர் எங்கள் கெஞ்சுதலின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாய் நாங்கள் சாட்சி சொல்லும்படியாய் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.